முக்கிய செய்தி. தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு திமுக இடையூறு செய்யாது என மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அரசியலமைப்பு நெருக்கடியையோ அல்லது மற்றொரு தேர்தலையோ திமுக விரும்பவில்லை என மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள் என்ன? திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆங்கில நாளிதழுக்கு ஒன்று பேட்டி ஒன்றை நேற்று கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டி என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு இரவு முழுக்கும் காத்திருக்கக்கூடிய ஒரு செய்திக்கான ஒரு தகவல் அதில் இடம்பெற்றிருக்கிறது. தாவேக ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். தமிழகத்துல தாவேக ஆட்சி அமைப்பதற்கு திமுக இடையூறு செய்யாது எனவும், அரசியலமைப்பு நெருக்கடியவோ அல்லது மற்றொரு தேர்தலையோ திமுக விரும்பவில்லை எனவும் திமுகவுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆங்கில நாளிதழ் கொடுத்திருக்கிற இந்த பேட்டியில தாவேக ஆட்சி அமைக்கட்டும், அவர்களுக்கு 6 மாதங்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கிறோம். திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிற நலத்திட்டங்களை தாவேக அரசு தொடர வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக பல்வேறு திட்டங்களை குறிப்பிட்டு தெரிவித்திருக்கிறார். மாணவர்களுக்கு பள்ளியில் கொடுக்கக்கூடிய காலை சிற்றுண்டி உணவு திட்டமாக இருக்கட்டும், அதே போன்று மகளிருக்கு மாதந்தோறும் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் திட்டத்தை அவர்கள் 2500 உயர்த்தி வழங்குவோம் என்று தெரிவித்திருக்கிறார். திமுக அதிமுக கூட்டணி என்ற ஒரு கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளியை இந்த பேட்டியின் மூலமாக திமுகவுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை தற்போது புதிதாக அமையக்கூடிய அரசு கடைபிடிக்க வேண்டும், மக்கள் நல திட்டங்களை தொடர வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது எனவும், அதே நேரத்தில் அரசியலமைப்பின் பால் புதுசாக அமையக்கூடிய அரசுக்கு நெருக்கடியோ அல்லது மற்றொரு தேர்தலை திமுக விரும்பவில்லை என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது என்பதையும் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார். அதே போன்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஆதரவு வழங்குமாறு ஒரு கடிதத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த கட்சிகள் இன்னும் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை, அதன் மீதான பரிசீலனை செய்து வருகிறார்கள். இது போன்ற ஒரு சூழல்ல நேற்றைய தினம் வெளியாகியிருந்த தகவல் என்பது திமுக மற்றும் அதிமுக தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாக்க தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணம் என்பது இருவரும் இணைந்து கூட்டணி அமைப்பதாகத்தான் இருக்கக்கூடும் என்ற ஒரு ஒரு அனுமானமான செய்தி என்பது பரப்பப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது அது முற்றிலும் தவறான தகவல் என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக திமுகவுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய பேட்டி இடம்பெற்றிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.